நான் உங்கள் தலனன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆன்லைன் தேர்வுகள் நாளைக்கு நடக்கிறதுக்கு இந்த தேர்வுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெண்டுக்குமே காமனாக இருக்கும். ஆனால் இது ரெண்டு வகையான கொஸ்டின் இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செமஸ்டருக்கும் நடக்குது எக்ஸாம், செமஸ்டர் பேட்டர்னுக்கும் எக்ஸாம் நடக்குது. இல்லை நான் செமஸ்டருக்கு செமஸ்டர் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜிக்கும் பிஜிக்கும் ஒரே மாதிரியான கொஸ்டின் பேட்டர்ன் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் செமஸ்டரில் தான் வருஷத்துக்கு ஒரு முறை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு எம்ஏ ஹிஸ்ட்ரிக்குள்ளே ஒரு மாடல் கொஸ்டின் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் வந்து 80 மார்க் எழுதுவீங்க. அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு 20 மார்க்கு. அந்த 80 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல உள்ள கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க்கு, மொத்தத்தில் 20 மார்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 1 to 8 வந்து நீங்கள் 5 கொஸ்டின் எழுதணும், 3 கொஸ்டின் சாய்ஸு. இதில் ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, மொத்தத்தில் 20 மார்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9லேருந்து உங்களுக்கு 16 வரைக்கும் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 9 to 16 7 கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 கொஸ்டின் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 12 மார்க்கு, 60 மார்க்கு மொத்தம். பாருங்க, இது பிக் கொஸ்டின் 60 மார்க்கு, ஸ்மால் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 80 மார்க் ஆச்சு. இது வந்து யூஜிக்கும் இதே மெத்தட் தான், பிஜிக்கும் இதே மெத்தட் தான். நீங்கள் பிஏ பிஎஸ்சி படித்தாலும் சரி, எம்ஏ எம்எஸ்சி படித்தாலும் சரி, உங்களுக்கான நான் செமஸ்டரில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்க போகுது. உங்களுக்கு 4 மார்க்கில் 5 கொஸ்டின் எழுதணும், 12 மார்க்கில் 5 கொஸ்டின் எழுதணும். மொத்தம் 10 கொஸ்டின் தான் எழுதணும். அதுக்கு மேலே நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இது நான் செமஸ்டருக்கான மாணவர்களுக்கான கொஸ்டின். அடுத்ததாக செமஸ்டர் பேட்டர்னுக்குள்ள கொஸ்டின் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது செமஸ்டர் பேட்டர்ன். கடந்த முறை எழுதிய செமஸ்டர் பேட்டர்னில் முதல் வருட கொஸ்டின் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கோம். இது நமக்கு ஒரு மாணவி தந்திருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 மார்க்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. 25 மார்க் உங்களுக்கு அசைன்மெண்ட் உண்டு. செமஸ்டர் பேட்டர்ன் 6 மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைங்களுக்கு 25 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து இன்டர்னல் இருக்கும். 75 மார்க்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. எக்ஸாம் உங்களுக்கு 3 hour எக்ஸாம் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக நிறைய டைம் இருக்கும், பொறுமையாக எழுதலாம். இதில் உள்ள கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 10ஆம் நம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டு, 1 to 10 கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் 10 ஒன் வேர்டு, 10 ஒன் வேர்டுக்கு 10 மார்க்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 11லேருந்து கொஸ்டின் நம்பர் 15 வரைக்கும் 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 11ல் 2, 12ல் 2, 13ல் 2, 14ல் 2, 15ல் 2, ஒன்லி 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏ ஆ அல்லது ஆ, ஏஆர்பி ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக எழுதியாகணும். 5 கொஸ்டினுக்கு 10 கொஸ்டினுக்கு 5 கொஸ்டின் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. அப்போ 25 மார்க் ஆச்சு உங்களுக்கு. இப்போ பாருங்கள், 1 வேர்டில் 10 மார்க்கு, 5 மார்க்கில் 25 மார்க், 35 மார்க் ஆச்சு. பேலன்ஸ் இன்னும் எத்தனை மார்க் இருக்குது? 40 மார்க் இருக்குது. அடுத்ததாக பார்ட்டு இ. பார்ட்டு இ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 16லேருந்து கொஸ்டின் நம்பர் 20 வரைக்கும் இருக்கும். இந்த 20ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் 5 கொஸ்டின் எழுதணும். 16ல் 2, 17ல் 2, 18ல் 2, 19ல் 2, 20ல் 2, மொத்தம் உங்களுக்கு ஒன்லி 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எய்தர் ஒன் ஏதாவது ஒன்று எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 8 மார்க்கு. அப்போ பாருங்கள், 5 கொஸ்டினுக்கு 8 40 மார்க்கு. இது 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் தான். உங்களுக்கு 10 மார்க்கோ 12 மார்க்கோ உங்களுக்கு எக்ஸாமில் கிடையாது. உங்களுக்கு ஹையஸ்ட் அதிகபட்சமான மதிப்பெண் உள்ள கொஸ்டின் எத்தனை மார்க்கு தான் பார்த்தீங்கன்னா 8 மார்க்கு தான். இப்போ பாருங்கள், 1 வேர்டில் 10 மார்க்கு, 5 மார்க்கில் உங்களுக்கு 25 மார்க்கு, 8 மார்க்கில் 40 மார்க்கு, மொத்தத்தில் 75 மார்க். இந்த 75 மார்க்குக்கு தான் நீங்கள் தேர்வு எழுதுவீங்களே தவிர 100 மார்க்குக்கு இல்லை. இந்த 25க்கு எத்தனை மார்க் எடுத்தால் சார் பாஸு, 25க்கு எத்தனை மார்க் எடுத்தால் சார் பாஸு அப்போ நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க. அதுக்கான விடை விரைவில் ஒரு அடுத்த வீடியோவை உங்களுக்கு விரைவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மாணவர்களுக்கு இதுக்கு இந்த எக்ஸாம் ஆன்லைன் தேர்வு குறித்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக அது குறித்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கண்டிப்பாக இன்னொரு மாணவருக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கலாம். அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு மாணவருக்கு பிரயோஜனம் இருக்கக்கூடிய கேள்வியாக தெரிந்தால், முக்கியமான கேள்வியாக தெரிந்தால் கண்டிப்பாக அது குறித்து இன்னொரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். மாணவர்கள் மைண்டில் நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க. பிளாக் பெண்ணை தவிர வேறு எந்த பெண்ணும் யூஸ் பண்ணக்கூடாது. பென்சிலு, பிளாக் பென்னு, ப்ளூ பென் நாட் அலவுடு. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா மாணவர்களும் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ப்ளூ பெண்ணை யூஸ் பண்ணிடுறாங்க, ஒன்லி பிளாக் பென்னு. இதுதான் கொஸ்டின் பேட்டர்னு. மீண்டும் அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நிறைய மார்க் எடுக்க டிப்ஸு, எக்ஸாமுடைய எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு, கடந்த இது போன்ற நல்ல தகவலோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றும் மாணவன் நலனில் உங்கள் தலனன். நன்றி.